guys, welcome to Vetti Tamil IPS Academy. இன்னைக்கு நாம வந்து கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா TNPSC and TNUSRB இந்த ஃபாரஸ்டர் இவங்க எல்லாருக்குமே வந்து ஏத்த ஒரு வீடியோ தான். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தமிழ் தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? தமிழ் வந்து இப்ப எல்லா எக்ஸாம்க்குமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி. ஓகேங்களா? நீங்க தமிழ்ல வந்து மேக்சிமம் இந்த மார்க் எடுத்தாதான் நீங்க வந்து அடுத்தது உங்களுடைய மெயின்ஸ் பேப்பரை வந்து வேல்யூ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு காலகட்ட நிலை இது. ஸோ நம்ம தமிழும் வந்து இது தமிழ் தானே, நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், ஈஸியா படிச்சிடலாம் அப்படின்ட்டு ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தமிழுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். முக்கியமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறவங்க தமிழுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் கொடுத்து வந்து படிக்கணும். ஓகேங்களா? இப்ப நம்ம வந்து 6th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய லெசன் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். புக் பேக்ல இருந்து எல்லாமே இந்த ஒரு வீடியோல வந்து நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து நம்ம 2 டாபிக் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் படிக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபாரஸ்டர் எக்ஸாம் படிக்கிறவங்களும் இந்த வீடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே வந்து ஒரு ஏற்ற ஒரு வகையான வீடியோ தான். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்பத் தமிழ் அப்படின்ற டாபிக் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இப்ப நீங்க பிசிக்கு படிக்கிறீங்க அப்படின்னா தமிழ் வந்து நீங்க எப்படி படிக்கணும் அப்படின்னா அந்த பாக்ஸ்ல ஆத்தர் பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆசிரியர் அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்ற கான்செப்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சொல்லும் பொருளும் இதை நம்ம பார்த்தா வந்து போதும். ஓகேங்களா? முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பிசி லெவல் படிக்கிறவங்களுக்கு பார்த்தா போதும். பட் நீங்க எஸ்ஐ படிக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெப்தா, ஓகேங்களா, இன்னும் கொஞ்சம் மீனிங் இதோட இன்னும் கொஞ்சம் டெப்தா படிக்கணும். நீங்க குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஸ்கூல் புக்ல லைன் பை லைனா அதுக்கான மீனிங் என்ன, இப்போ ஒரு பாடல் கொடுத்தாங்கன்னா அந்த பாடலுக்கான மீனிங் என்ன, அந்த பாடல் என்ன சொல்ல வருது, அந்த பாடலுடைய ஆசிரியர் யார், அந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் என்ன அப்படின்றது எல்லா கான்செப்டும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். பட் எல்லாருமே தமிழ் படிக்கணும், பட் எப்படி படிக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தடும் இருக்கு. ஓகேவா? இப்ப பாருங்க, இன்பத்தமிழ் அப்படின்ற இந்த பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன் அவர்கள் வந்து இந்த பாடலை வந்து இயற்றிருப்பாரு. மேக்சிமம் இதை வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழை வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணே மணி அப்படின்ட்டு குழந்தையை கொஞ்சுவது போல தமிழ் மொழியை வந்து அழகா இதுல வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா கொஞ்சி அழகா வந்து அவர் வந்து எழுதியிருப்பாரு, பாடியிருப்பாரு. நம்ம இப்ப அந்த பாடல் தான் பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாடல் கொடுத்திருக்காங்க பாருங்க. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழெங்கள் உயிருக்கு நேர் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாடல் வரி கொடுத்திருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு புக் பேக்ல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொறுத்துக அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு பொறுத்துகைக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாருங்க, உயிருக்கு அப்படின்றது எதுவா செயல்படுது அப்படின்னா நேர். ஓகேங்களா? உயிருக்கு நேர் என்பதும் சமூகத்தின் விளைவுக்கு வந்து நீர் என்பதும் வாழ்வுக்கு நிருமித்த ஊர், அதுக்கப்புறம் புலவருக்கு வேல், ஓகேங்களா, இளமைக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பால், அதுக்கப்புறம் பாருங்க உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வால், வைரத்தின் வால் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. இதுதான் உங்களுக்கு புக் பேக்ல வந்து கேட்டிருக்கக்கூடிய ஒரு பொறுத்துக. இது பார்த்துக்குங்க. உயிருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேர், விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஊர், இளமைக்கு பால், புலவருக்கு வந்து வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வால் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியை அழகாக பாரதிதாசன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. இது வந்து ஒரு திரைப்பட பாடல். ஓகேங்களா? இப்ப நம்ம சொல்லும் பொருளும் அப்படின்றதுல கொடுத்திருக்காங்க பாருங்க. சொல்லும் பொருளும் நம்ம மேக்சிமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லும் பொருளும் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்டா வந்து நம்ம பார்க்கணும். அது முக்கியமா பாடல் வரியில் கொடுத்திருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் நம்ம தெளிவா வந்து பார்த்துக்கணும். ஏன்னா மேக்சிமம் வந்து பாடல் வரியில் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு அதுக்கான மீனிங் என்ன அப்படின்ட்டு தான் கேட்கிறாங்க. ஸோ பாடல் வரிக்கான பொருளும் நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த சொல்லும் பொருளும் இது கொடுத்திருக்காங்களே இதுவும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நிருமித்த அப்படின்றதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா உருவாக்கிய அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? நிருமித்தி அப்படின்றதுக்கு உருவாக்கி அப்படின்றதும், விளைவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வளர்ச்சி. ஓகேங்களா? இப்ப நிருமித்த அப்படின்றது நம்ம புதுசா வந்து பாக்குற மாதிரி இருக்கும். நிருமித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு ஏதோ ஒரு விளைவு நடந்துருச்சு, ஏதோ ஒரு இதுவு நடந்தது அப்படின்றது நம்ம எப்பயுமே வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் இதுவுலதான் விளைவு அப்படின்றது பார்த்திருப்போம். பட் இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா விளைவு என்பது வளர்ச்சியை குறிக்கக்கூடியது அப்படின்றது கொடுத்திருக்காங்க. வளர்ச்சி,
அசதி, என்ன ரொம்ப அசதியா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான என்ன மீனிங்னா நீ ரொம்ப டயர்டா ரொம்ப சோர்வா இருக்கியா அப்படின்றதுதான் மீனிங். இது எல்லாருக்குமே தெரியும். அசதி என்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோர்வு. சமூகம் என்பது என்ன, பல மக்கள் குழுக்கள் இணைந்ததுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூகம். அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சமூகம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா மக்களுடைய குழுக்களை குறிப்பதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூகம். ஓகேங்களா? இப்ப பாருங்க, இல்ல பாடல் எல்லாமே வந்து கொடுத்திருக்காங்க. பட் நம்மளுக்கு வந்து இந்த இதுல அந்த அளவுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேவையில்லை. நம்ம அந்த பொறுத்துகைக்கு பார்த்தோம் இல்லைங்களா, அது மட்டும் வந்து நம்மளுக்கு போதும். இப்ப பாருங்க, நூல்வெளி இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நூல்வெளி ஓகேங்களா, இன்பத் தமிழ் அப்படின்ற பாடலின் அந்த நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பாரதிதாசன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இவர் எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா புதுவையில் பிறந்தார். ஓகேங்களா? எங்க பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா பிறந்த ஊர் வந்து புதுவையில். எந்த ஆண்டு இவர் வந்து பிறந்தார் அப்படின்னு பார்த்தோம்னா 1891. ஓகேங்களா? 1891ல 29ஆம் தேதி 4வது மாதத்தில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து பிறந்தார். ஓகேங்களா? 1891 29ஆம் தேதி 4வது மாதத்தில் அவர் வந்து எங்க அப்படின்னு பார்த்தோம்னா புதுவையில் பிறந்தார். அவங்களுடைய தாய் தந்தையின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப வந்து கனக சபை, அதாவது என்ன அப்படின்னா கனகை சபைக்கும் லக்குமி அம்மையாருக்கும் மகனாக பிறந்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாரதிதாசன் அவர்கள் பிறந்தாரு. பிறந்த உடனே அவருக்கு என்ன பேரு அப்படின்னு பார்த்தோம்னா கனக சுப்பு ரத்தினம், தன்னுடைய தந்தையின் பெயரை இணைத்து கனக சுப்பு ரத்தினம் அப்படின்னுட்டு பெயர் அவங்களுக்கு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஏன் தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டார் அப்படின்னா பாரதியாருடைய கவிதையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை இவர் பாரதிதாசன் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தோம்னா மாத்திக்கிட்டார். ஓகேங்களா? பாருங்க, புதுவையில் 1891ஆம் ஆண்டு என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா கனக சபைக்கும் லக்குமி அம்மையாருக்கும் வந்து பிறந்திருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் அவருக்கு பிறந்த உடனே என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கனக சுப்புரத்தினம் அப்படின்ட்டு பேர் வச்சாங்க. அதுக்கப்புறம் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னுடைய பெயரை பாரதிதாசன் அப்படின்ட்டு மாத்திக்கிட்டாரு. ஓகேவா? அதுக்கப்புறம் இவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புதுவையில ஒரு கல்லூரியில என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து ஒரு 16 வருடங்கள் ஆசிரியராக லெக்சரரா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவர் வந்து பணியாற்றிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் 2 இதழ்களை தொடங்கியிருக்காரு. ஓகேங்களா? இவர் நடத்திய இதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொன்னி குயில், பொன்னி குயில், இது இரண்டும் பாரதிதாசன் அவர்கள் நடத்திய இதழ்கள். இந்தியா விஜயா வந்து பாரதியார் நடத்தியிருப்பாரு, சுதேசி மித்திரன்ல ஆசிரியரா வந்து பணியாற்றிருப்பாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். இவர் வந்து பொன்னி குயில் அப்படின்ற இதழை வந்து பாரதிதாசன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோம்னா நடத்தி இருப்பாரு. அதுக்கப்புறம் பாருங்க, இவருடைய பாடல்கள் மேக்சிமம் எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் கல்வி, பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தும் கைம்பெண் மறுமணம் அந்த விதவை திருமணங்கள் நடத்துவதை பற்றியும் பொது உடைமை பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை தன்னுடைய பாடலில் வந்து இவர் வெளிப்படுத்தியதால் இவருக்கு என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்சி கவி. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரட்சி கவி என்று இவரை வந்து அழைக்கின்றனர். ஓகேங்களா? புரட்சி கவி அப்படின்னு சொல்லுவாங்க. பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புரட்சி கவிஞர் அப்படின்னுட்டு இவருக்கு ஒருத்தர் பட்டம் கொடுத்திருப்பார். அறிஞர் அண்ணா அவர்கள் இவருக்கு வந்து புரட்சி கவிஞர் அப்படின்னுட்டு பட்டமும் கொடுத்திருப்பார். புரட்சி கவி அப்படின்னாலும் இவர் தான், புரட்சி கவிஞர் அப்படின்னாலும் பாரதிதாசன் அவர்கள் தான், பாவேந்தர் அப்படின்னாலும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய சிறப்பு பெயரை தான் குறிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தாலும் பாரதிதாசன் அவர்கள் தான். ஏன்னா ரசூல் கம்சதேவ் அவர்கள் ஒரு ரஷ்ய நாட்டு கவிதை எழுத்தாளர். அவருடைய இன்ஸ்பிரேஷன் அவர் எப்படி எழுதுவாரோ அதே மாதிரி தமிழ்நாட்டுல இவருடைய படைப்புகள் அனைத்தும் இருந்ததால தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் அப்படின்னுட்டு சொல்லுவாங்க. ரசூல் கம்சதேவ் வந்து தமிழை பத்தி அழகான ஒரு கொட்டேஷன் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, நாளைய தமிழ் மொழி இறக்குமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் அப்படின்ட்டு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ரசூல் கம்சதேவ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? இதெல்லாம் இப்ப 6th இவரை பத்தி நம்ம ஓவராலா ஒரு டீட்டெயில் இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் போக போக இருக்கக்கூடிய லெசன்ஸ்ல நம்ம இவரை பத்தி இன்னும் நிறைய டீட்டெயில் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா 6th இவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயில் தான் கொடுத்திருப்பாங்க.
நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா அவருடைய டேட் ஆஃப் பர்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 29/4/1891 புதுவையில பிறந்திருப்பாரு. ஓகேங்களா. அவங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் நம்ம வந்து பார்த்துட்டு அவர் நடத்திய இதழ்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இப்பயே நம்ம இம்பார்ட்டன்டா தெரிஞ்சுக்கலாம். பொன்னி குயில் போன்ற இதழ்களை வந்து இவர் வந்து நடத்தி இருப்பாரு. இவர் முக்கியமா இவருடைய பாடல்களை எதை மையப்படுத்தி எழுதுவார் அப்படின்னு பார்த்தோம்னா பெண் கல்வி, அதுக்கப்புறம் கைம்பெண் மறுமணம், பொது உடைமை போன்ற கருத்துக்களை என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா மையப்படுத்தி பாடல்களை வந்து பாரதிதாசன் அவர்கள் வந்து இயற்றிருக்காரு. இவர் நிறைய பாடல்கள் நூல்களும் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. என்ன அப்படின்னா இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, இந்த மாதிரி நிறைய நூல்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் இயற்றிய ஒரு நாடக நூல் பிசிராந்தையார் அப்படின்ற ஒரு நாடக நூலுக்கு 1969 அதுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாகித்ய அகாதமி விருது வந்து வழங்கியிருக்காங்க. ஓகேங்களா. மேக்சிமம் பாரதிதாசன் உங்களுக்கு வந்து ஒரு சில டைம் வந்து பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா அம்மா பேர் வந்து கொஞ்சம் வந்து ஒரே அம்மா பேர் ஒரே மாதிரி லக்ஷ்மி அம்மையார் அப்படின்றது ஒரே மாதிரி வரும். ஓகேங்களா. நூல்கள் வந்து நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். நீங்க அப்படி கன்ஃபியூஸ் ஆகும்போது என்ன பண்ண அப்படின்னு பார்த்தோம்னா பாரதியார் பாரதிதாசன் ஒரு பாக்ஸ் ஒரு டேபிள் மாதிரி இது போட்டுட்டு அதுல நீங்க பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் பாரதியார் இயற்றிய நூல்கள் என்ன அப்படின்றத ஒரு 1 வீக் நீங்க ரிப்பீட்டடா அதை வந்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து மெமரி ஆயிடும். ஓகே. அடுத்தது பாருங்க. மேக்சிமம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் இதுல நான் சொல்லிட்டேன். அடுத்தது பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான கொட்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழே உயிரே வணக்கம் தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்க அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சும் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னுட்டு தமிழ் மொழியை எந்த அளவுக்கு அழகா சிறப்பித்து கூற முடியுமோ அந்த அளவுக்கு காசி ஆனந்தன் அவர்கள் என்ன பண்ணியிருக்காருன்னா அவ்வளவு அழகா சிறப்பித்து கூறியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழே உயிரே வணக்கம். ஓகேவா. தமிழ் மொழியை என்ன சொல்றாரு தமிழ் மொழிக்கும் அவருக்கும் ஒரு தாய் பிள்ளை உறவு அப்படின்னுட்டு சொல்றாரு. அந்த மொழி இல்லனா தமிழ் மொழி அமுதே நீ இல்லனா என் வாழ்வுல எல்லாமே என்ன ஒரு கசப்பான ஒரு இதுவா இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் தமிழை பத்தி நான் நினைக்கும் பொழுது என்னுடைய வாழ்வுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய நெஞ்சு வந்து இனிக்கும் ஒரு தேன் மாதிரி இருக்கும் அப்படின்னுட்டு காசி ஆனந்தன் அவர்கள் இந்த கொட்டேஷன் வந்து சொல்லியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேவா. இப்ப வந்து இந்த காலத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தாய் பிள்ளை உறவுனா என்ன காசு கொடுத்தாதான் உறவு அப்படின்ற மாதிரி இப்ப இந்த காலத்துல நான் எல்லாரையும் சொல்ல உங்களுக்கு இந்த பாடலுக்கு ரிலேட்டடா நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா. உங்களுக்கு ஈஸியா ஷார்ட்கட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தாய் பிள்ளை அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் காசு கொடுத்தா உறவு இல்லைன்னா உறவு இல்லை. அந்த காசு அப்படின்றது காசி ஆனந்தனை குறிக்கும். சோ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. உங்களுக்கு புக் பேக் கொடுத்திருக்காங்க. ஏற்ற தாழ்வற்ற டேஷ் அமைய வேண்டும். ஏற்ற தாழ்வற்ற எது வந்து அமைய வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். சமூகம் என்பது என்ன மக்கள் குழுக்களை குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூகம். அப்ப ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். அடுத்தது பாருங்க. நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஷ் ஆக இருக்கும். நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அதற்கான ஆன்சர் அசதி. அசதினா சோர்வாக இருக்கும் அப்படின்றது. அடுத்தது பாருங்க. நிலவு கூட்டல் என்று என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான ஆன்சர் நிலவென்று. நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது நிலவென்று அப்படின்றது வரும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க. தமிழ் கூட்டல் எங்கள் என்பது சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். அது தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்றத தமிழெங்கள் அப்படின்ட்டு நம்ம சொல்வோம். அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழெங்கும். அதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்தது 5வது கொஸ்டின் பாருங்க. அமுது என்று எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. அமுது என்று எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று அப்படின்றது வரும். சோ அதற்கான ஆன்சர் அமுது கூட்டல் என்று. அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்க. செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்பயிர் நம்ம எப்படி பிரித்து எழுதுவோம்னா செம்மை கூட்டல் பயிர் அப்படின்றதை பிரித்து எழுதுவோம். அப்ப இதற்கான ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர். அடுத்தது பாருங்க. நம்ம பாடல் வரியில பார்த்தோம் இல்லைங்களா. அதுதான் இங்க பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க. விளைவுக்கு விளைவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீர். அறிவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தோல். இளமைக்கு பால். புலவருக்கு
வேல். இது பொறுத்துக்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டா வந்து நீங்க பாத்துக்குங்க. அடுத்தது நம்ம 2வது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ் கும்மி அப்படின்ற பாடல் வரி வந்து நம்ம பாடல் பார்க்க போறோம். ஓகேங்களா? கும்மி பாட்டுலாம் பாடுவாங்க இல்லைங்களா? அத பத்தி தான் பார்க்க போறோம். தமிழ் கும்மி அப்படின்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருஞ்சித்திரனார். தமிழ் கும்மி என்னும் பாடலின் ஆசிரியர் பெருஞ்சித்திரனார். ஓகேங்களா? இப்ப நம்ம பார்க்கலாம். சொல்லும் பொருளும் பாருங்க. சொல்லும் பொருளும் ஆழி பெருக்கு என்பது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா கடல் கோளை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? ஆழி பெருக்கு என்பது கடல் கோள் குறிக்கும். மேதினி என்பது உலகத்தை குறிக்கும். ஓகேங்களா? எஸ்ஏ எக்ஸாம் போன தடவை எழுதியிருந்தவங்களாம் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா மேக்சிமம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிள் டெஸ்ட்லேயே வந்து 6th இருந்து மேக்சிமம் எல்லா கொஸ்டின்ஸும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா எலிஜிபிளுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க வந்து நல்லா தெளிவா நீங்க வந்து படிச்சுக்குங்க. எல்லாமே இப்ப வந்து எலிஜிபிளுக்கு நீங்க படிக்கணும் அப்படின்னா 6th இருந்து 8th வரைக்கும் நீங்க வந்து நல்லா பார்த்தாவே போதும். கண்டிப்பா அதுல இருந்தே உங்களால 40% மேல மார்க் வந்து வாங்க முடியும். ஓகேவா? அதாவது நான் சொல்றது வந்து எலிஜிபிள். ஓகேவா? அடுத்தது பாருங்க ஊழி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஓகேங்களா? ஊழி என்பதற்கு என்ன மீனிங் அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. உள்ள பூட்டு அப்படின்றதுக்கு என்ன மீனிங்னா உள்ளத்தின் அறியாமையை குறிக்கக்கூடியதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உள்ள பூட்டு. ஓகேங்களா? உள்ள பூட்டு என்பது உள்ளத்தின் அறியாமையை குறிக்க கூடியது. ஓகேங்களா? இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஆழிப்பெருக்கு, அதுக்கப்புறம் ஊழி, மேதினி இதெல்லாம் பாடல் வரியில் வரக்கூடிய எழுத்துக்கள். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்துக்குங்க. அடுத்தது பாருங்க. இது வந்து எப்படி அப்படின்னா இப்ப வந்து இளம் பெண்கள் வந்து தமிழை பத்தி நீங்க 8 திசைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிங்க அப்படின்னுட்டு பெருஞ்சித்தினார் சொல்றாரு. பல 100 ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி. அறிவு ஊற்றாகி நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி. பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி. எவ்வளவுதான் கடல் சீற்றம் வந்தாலும் கால அழிவுகள் வந்தாலும் தமிழ் மொழி மட்டும் என்றும் அழியாதது அப்படின்ட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் பாருங்க தமிழ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பொய்யை அகற்றும் மொழி அப்படின்ட்டு சொல்றாரு. தமிழ் மொழி எப்படி பொய்யை அகற்றக்கூடிய ஒரு மொழி அப்படின்ட்டு சொல்றாரு. அது மனதின் அறியாமையை நீக்கும். நம்ம மனதுல இருக்கக்கூடிய அறியாமையை நீக்கும் மொழி. அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி. உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி. உயர்ந்த அறத்தை தரும் மொழி அப்படின்ட்டு தமிழ் மொழியை எந்த அளவுக்கு சிறப்பிக்க முடியுமோ இவரும் பெருஞ்சித்தினார் அவர்களும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ் மொழியை சிறப்பித்து கூறியிருக்காரு. இப்ப நம்ம இந்த பாடலை இயற்றிய பெருஞ்சித்தினார் அவர்களுடைய டீட்டெயில் பத்தி அவருடைய வரலாறு பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க பெருஞ்சித்திரனார் அவர்கள். ஓகேங்களா? பெருஞ்சித்திரனார் எங்க பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் அப்படின்ற ஊர்ல பிறந்தார். ஓகேங்களா? எந்த மாவட்டம்? சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து பிறந்திருப்பாரு. எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா 1933 இருந்து 1995. ஓகேங்களா? அவருடைய டேட் ஆஃப் பர்த் 1933 இருந்து 1995. எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் சமுத்திரத்தில் வந்து இவர் வந்து பிறந்திருக்காரு. ஓகேவா? இவர் பிறந்த உடனே இவருக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மாணிக்கம், துரை மாணிக்கம் அப்படின்ற பேரால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது துரை மாணிக்கம். பெருஞ்சித்திரனாருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரை மாணிக்கம். இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவலரேறு என்று அழைக்கப்படுகிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாவலரேறு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார் அவர்கள் வந்து பாவலரேறு அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இவர் நிறைய நூல்கள்லாம் இயற்றிருக்கார். என்னென்ன நூல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம். இதுல வந்து உங்களுக்கு நூல்கள் வந்து கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், என் சுவை என்பது, மகபுகு வஞ்சி, பள்ளி பறவைகள், ஐயம் போன்ற நூல் அதாவது ஐயை அப்படின்னு சொல்லுவாங்க போன்ற நூல்களை இயற்றியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்தினார் அவர்கள் அந்த நூல்கள் எல்லாமே இயற்றிருக்காரு. இவர் இதழ்கள் 3 இதழ்களை நடத்தியிருக்காரு. நம்ம பாரதிதாசன் நடத்திய இதழ்கள் பார்த்தோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இவரும் 3 இதழ்களை நடத்தியிருக்காரு. அந்த இதழ்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம். எல்லாமே தமிழ்லயே இருக்கும் பாருங்க. தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் அப்படின்ற இந்த 3 இதழ்களையும் நடத்தியது யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்தினார் அவர்கள் வந்து நடத்தியிருக்காரு. அதுக்கப்புறம்
இவர் இயற்றிய இந்த கனிச்சாறு அப்படின்றது எத்தனை தொகுதிகளாக வெளிவந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 8 தொகுதிகளாக வந்திருக்கு. இப்ப நம்ம கும்மி பாட்டு அப்படின்ற அந்த பாடல் பார்க்கிறோம் இல்லைங்களா, அந்த பாடல்கள் எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா கனிச்சாறு அப்படின்ற ஒரு நூலில் தான் இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா. துரைமாணிக்கம் பொறுத்த வரைக்கும் இதுதான் அவருடைய பேசிக் கான்செப்ட். இதை நல்லா நீங்க தெளிவா வந்து பாத்துக்குங்க. பாருங்க, துரைமாணிக்கம் வந்து சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சமுத்திரத்தில் 1933 வந்து பிறந்து 1995 வந்து இறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துரைமாணிக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இவருடைய சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 3 இதழ்கள் நடத்தியிருக்காரு. தென்மொழி, தமிழ் நிலம், அதாவது தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ் நிலம் போன்ற 3 இதழ்கள் நடத்தியிருக்காரு. நூல்கள் பல இயற்றிருக்காங்க. நூல்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா ஆசிரியருக்குமே வந்து நூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சிறப்பு பெயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அந்த நூல்கள்லாம் நல்லா தெளிவா பாத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஷார்ட்கட் வச்சு தமிழுக்கு வந்து ஒரு சிலதுக்கு ஷார்ட்கட் வந்து ஓகேவா இருக்கும், ஒரு சிலதுக்கு நம்மளால மேக் பண்ண முடியாது. ஸோ ஒரு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஷார்ட்கட் ரெடி பண்ணி நீங்க வந்து படிங்க. ஓகேங்களா. என்ன நூல் அப்படின்னு பார்த்தோம்னா கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம், பள்ளி பறவைகள், மகபுகு வஞ்சி, என் சுவை என்பது ஐயம் போன்ற நூல்களின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பெருஞ்சித்திரனார். அது மட்டும் இல்லாமல் இவர் இயற்றிய ஓகேங்களா திருக்குறள் மெய்ப்பொருளுரை, என்னது திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற அந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள் மெய்ப்பொருளுரை. திருக்குறள் மெய்ப்பொருளுரை அப்படின்ற இவர் இயற்றிய இந்த நூலை தமிழ் கருவூலமாக திகழ்கிறது. தமிழ் கருவூலம். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழுக்கு கருவூலமாய் விளங்கும் பெருஞ்சித்திரனார் இயற்றிய நூல் எவை அப்படின்னு கேட்டாங்கன்னா திருக்குறள் மெய் பொருளுரை. ஓகேவா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஸோ இதுவும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா. இதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கக்கூடியதுதான். இதுவும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஒரு சில சமயம் உங்களுக்கு வந்து பெருஞ்சித்திரனார் கொடுக்காத துரைமாணிக்கம் அப்படின்ட்டு கொடுப்பாங்க. இல்ல துரைமாணிக்கமும் பெருஞ்சித்திரனாரும் கொடுக்காம பாவலர் ரேறு அப்படின்ட்டு கொடுப்பாங்க. சோ அவருக்கு என்ன சிறப்பு பெயர் இருக்கு, என்ன இயற்பெயர் இருக்கு அப்படின்றதையும் நீங்க நல்லா தெளிவா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா தெரிஞ்சுக்கணும். அடுத்தது பாருங்க, வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மழை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வுகள் தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய். பாருங்க, நம்ம பாரதிதாசனை பார்த்தோம். பாரதிதாசனும் தமிழை பத்தி புகழ்ந்து பாடியிருக்காரு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பெருஞ்சித்திரனார் பார்த்தோம். அவரும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழை வந்து அந்த அளவுக்கு அழகா வந்து புகழ்ந்து பாடியிருக்காரு. காசி ஆனந்தன் பார்த்தோம். அவரும் தமிழை பற்றி அழகா புகழ்ந்து பாடியிருக்காரு. இப்ப வாணிதாசன் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகத்துல வானம் தோன்றட்டும், காற்று, நீர், நெருப்பு இது எல்லாம் தோன்றி மொழி, ஒலி, சவுண்ட் எல்லாமே தோன்றதுக்கு அப்புறம் நீ மக்கள் நாவில் வந்து தோன்றுன இல்லையா, அதுதான் ரொம்ப இனிமையானது அப்படின்ற மாதிரி தேன் தோன்றியது போல. அதான் தேன்னா என்ன, எப்பயுமே வந்து எப்ப பார்த்தாலும் தேன் கிடைக்குமானா கிடைக்காது. அதுக்குன்னு ஒரு சீசன் வரணும். அதுக்குன்னு அந்த தேன் கூடு கட்டினாதான், அது கஷ்டப்பட்டு எடுத்தாதான் நம்மளுக்கு வந்து தேன் கிடைக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தால், மக்களுடைய தேன் எப்படி தோன்றியதோ அந்த மாதிரி இனிமையா நீ மக்களுடைய நாவில் தோன்றி வளர்ந்தாய் அப்படின்னுட்டு வாணிதாசன் அவர்கள் தமிழ் மொழியே அவ்வளோ சிறப்பா சொல்லியிருக்காரு. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி வான் வான் வாணி. ஓகேங்களா. வா வா அப்படின்றது வரும். ஓகேங்களா. இதுவே இன்னொன்னு நிலம், நீத்தி, வலி, அதாவது நெருப்பு கலந்த மயக்கம், ஐந்து பூதங்கள் கலந்த மயக்கம் அப்படின்ட்டு தொல்காப்பியத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இதே கான்செப்ட் தொல்காப்பியத்துல சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இதுல வந்து வான் தோன்றி அதுல வரும். அது வந்து நீர், நிலம், நெருப்பு அந்த மாதிரி அந்த கான்செப்ட் வரும். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, தாய்மொழியில் படித்தால் டேஷ் அடையலாம். தாய்மொழியில் படித்தால் என்ன அடையலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதற்கான மீனிங் மேன்மை அடையலாம், உயர்வு அடையலாம். அடுத்தது பாருங்க, 2வது கொஸ்டின், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஷ் சுருங்கி விட்டது.
தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் எது சுருங்கி விட்டது அப்படின்னு பார்த்தோம்னா மேதினி. மேதினி என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா உலகம். மேதினி சுருங்கி விட்டது. அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்க. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? செந்தமிழ் அப்படின்ற ஒரு சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செம்மை கூட்டல் தமிழ். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செந்தமிழ். செம்மை கூட்டல் தமிழ். அடுத்தது பாருங்க 4 அதாவது பொய் அகற்றும் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பொய் கூட்டல் அகற்றும். இதுதான் அதற்கான பிரித்தெழுதுதல். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பொய் கூட்டல் அகற்றும். அடுத்தது பாருங்க. பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுதக்கூடிய சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டிருக்கும் அப்படின்றதுதான். அதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாட்டிருக்கும். எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைப்பது எட்டு திசை. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த பாடல் வரியிலே கொடுத்திருப்பாங்க. எட்டு திசை எங்கும் பாடல் தமிழ் மனத்தை கமழ செய்யுங்கள் அப்படின்ட்டு என்ன பண்றாரு? பெண்கள் கிட்ட அவரு சொல்றாரு. அடுத்தது ஓகே, நம்ம வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப பேசிக்கா 2 லெசன் வந்து நம்ம பார்த்திருக்கோம். ஓகேங்களா? ஒன்னு இயல், அதாவது 6வது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய இயல் 1ல இருக்கக்கூடிய இன்பத்தமிழ், அது தமிழ் கும்மி அப்படின்ற 2 பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். புக் பேக்கும் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ இது வந்து யாருக்கு ரொம்ப யூஸா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்க்கு போயிட்டு ஜாயின் பண்ணாதவங்களுக்கு, அது மட்டும் இல்லாம அதாவது அதை அமௌண்ட் பே பண்ணி அவங்களால ஜாயின் பண்ணி படிக்க முடியாத சூழ்நிலையில இருக்கிறவங்களுக்கு, இல்ல நான் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், என்னால சுத்தமா படிக்க முடியல அப்படின்றவங்களுக்கும் இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே யூஸா இருக்கும். நீங்க ஹெட்போன் போட்டுட்டு இதை ஜஸ்ட் ஏன்னா இப்ப நான் 2 லெசன் தான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அதை நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு 1 or 2 டைம்ஸ் நீங்க கேட்கும்போது அந்த 6ல இருக்கக்கூடிய இந்த 2 லெசன் டாபிக்கும் உங்களுக்கு வந்து மைண்டுக்குள்ள போயிடும். நீங்க இதுக்குன்னு தனியா நேரம் செலவழித்து படிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்ப ஜாபுக்கு போறீங்க, ஒரு பர்டிகுலர் டிராவல் டைம் இருக்கும், அந்த டைம்ல நீங்க ஹெட்போன் போட்டுட்டு இந்த கிளாஸஸ் வந்து நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து அந்த டைம் வந்து நீங்க படிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்காகவும் அது மட்டும் இல்லாம எல்லாருக்காகவுமே வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கிளாஸஸ் வந்து ரொம்பவே வந்து யூஸா இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ் வந்து ரெகுலரா நீங்க வந்து பார்த்துட்டு கிளாஸ்ல நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் டு ஆல்.